ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பாடல். இந்த பாடல் அருணகிரிநாதர் முருகர் மீது இயற்றிய திருப்புகழில் இடம்பெற்றுள்ள பாடல். இந்த பாடல் மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கதுங்க. இந்த பாடலுக்குன்னு ஒரு பெரிய கதையே இருக்குங்க. இந்த பாடல் பொது பாடல்ல இடம்பெற்றுள்ள அதல சேட நாராடன் ஆரம்பிக்கும். இந்த பாடலை பாடிதான் அருணகிரிநாதர் முருகரை வர வச்சாருங்க. கம்பத்து இளையனார் கோயில முருகர் தோன்றி காட்சி அளித்தார். முதல்ல இந்த பாடலோட கதையும் பிறகு இந்த பாடலை பற்றியும் அதனுடைய பொருளை பற்றியும் பார்க்கலாங்க. இப்ப இந்த பாடல் உருவான கதையை பத்தி பார்க்கலாம். அருணகிரிநாதர் காலத்தில் திருவண்ணாமலை பகுதியை பிரபுடதேவன் என்னும் மன்னன் ஆண்டு வந்தான். முருகனின் அருள் பெற்ற அருணகிரிநாதர் மீது மட்டற்ற பக்தியும் அன்பும் பூண்டு அவரை உபசரித்து மகிழ்ந்திருந்தான். அதே நேரத்தில் சம்பந்தாண்டான் என்னும் பெயருடைய பெரும் தமிழ் புலவனும் மன்னரின் அபிமானத்திற்கு உரியவனாக இருந்தான். சம்பந்தாண்டான் மிக சிறந்த புலவன் மட்டுமல்ல, பெரும் தேவி உபாசகன். தன் மந்திர உச்சாரண பலத்தால் காளியின் அருளுக்கு பாத்திரமானவன். இதுவே அவனது அகந்தைக்கு காரணமாயிற்று. தனக்கு நிகர் இந்த பூமியில் எவனும் இலன் என்ற செருக்கோடு மிடுக்காய் உலாவி வந்தான். மன்னன் தன் மீது காட்டும் அன்புக்கும் மரியாதைக்கும் இணையாக அருணகிரியாரையும் போற்றி வருவது கண்டு அவனுக்கு பொறாமை ஏற்பட்டது. மன்னனை தவிர அருணகிரியாருக்கு வெளியிலும் மக்கள் மீதும் இருந்த புகழைக் கண்டு மனம் பொங்கினான். எப்படியாவது மன்னர் முன்பு அருணகிரியாரை மட்டம் தட்டி மண் கவ்வ செய்ய வேண்டும் என்று முனைந்து ஒரு நாள் அரசர் முன் அருணகிரியாருக்கு சவால் ஒன்று விடுத்தான். என் மந்திர பலத்தால் அழைத்தால் காளிதேவி என் முன் பிரசன்னம் ஆவாள். அதுபோல் நீர் உமது முருகனை வரவழைத்து காட்ட முடியுமா? மன்னர் பிரானுக்கு தரிசனம் செய்து வைக்க முடியுமா என்று அரசவையில் பெரும் கூச்சலிட்டான். மன்னன் பிரபுடதேவனுக்கோ இவர்கள் போட்டியின் காரணமாக தனக்கு காளியின் தரிசனமும் முருகனின் தரிசனமும் கிட்டும் என்று மகிழ்ந்து இந்த போட்டியை ஊக்குவித்தான். அருணகிரிநாதரும் இந்த போட்டிக்கு ஒப்புக்கொண்டார். சம்பந்த ஆண்டான் அந்த இரவு முழுவதும் உறங்கவில்லை. இரவு முழுவதும் விழித்திருந்து அபிசார ஹோமம் செய்து உரத்த குரலில் மந்திர உச்சாரணம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் வழிபடும் காளிதேவி தோன்றவில்லை. சம்பந்த ஆண்டான் தோல்வியுற்றதை அடுத்து மன்னன் தனது பரிவாரங்கள் பின்தொடர திருவண்ணாமலை கோயிலுள் தியானத்தில் ஈடுபட்டிருந்த அருணகிரிநாதர் முன் சென்று பணிந்து, பெருமானே, காளிதேவியை தருவித்து காட்டுவேன் என்று சூளுரைத்த சம்பந்த ஆண்டான் தோல்வியுற்றனன். கருணை கூர்ந்து தாங்கள் கந்த பெருமானை வரவழைத்து நாங்கள் உய்யும் பொருட்டு காட்டியருள வேண்டும் என்று வேண்டினான். அருணகிரியாருக்கு உள்ளத்தை அசைக்கவே முடியாத ஒரு உறுதி உண்டு. முருகர் மேல அவ்வளோ பக்திங்க. கந்த வேலை எந்த வேலையும் காணலாம், எங்கே நினைக்கினும் அங்கே என் முன் எதிர் நிற்பன் என் அப்பன் என்பதே அது. அப்படி ஒரு நம்பிக்கை அருணகிரிநாதருக்கு முருகர் மீது. மன்னன் வேண்டியவுடன் சிவகங்கையில் மூழ்கி அங்கே கரையில் இருக்கும் 16 கால் மண்டபத்தில் ஒரு தூண் அருகில் நின்று கண்மூடி தியானித்து உள்ளம் முருக வேண்டினார். பெருமானே, முன் ஒரு முறை பிரகலாதர் பொருட்டு திருமால் தூணிலிருந்து வெளிப்பட்டார். இப்போது எளியோன் என் பொருட்டு கருணையே வடிவான நீர் இத்தூணிலிருந்து வெளிப்பட்டு எங்களை உய்விக்க வேண்டும் என்று துதித்தார். எந்த திசையினும் கொடிய மரளியும் இருவர் மயலோ என்ற திருப்புகழ் பாடல்களை அமுதினும் இனிய குரலில் உள்ள முருக பாடினார். எனினும் முருகவேல் காட்சி தரவில்லை. என் முருகன் கைவிட மாட்டானே, வராது இருப்பதற்கு யாது காரணம் என்று மயங்கிய அருணகிரிநாதர் அடுத்த கணமே ஆழ்ந்த நிலை தியானத்திற்கு சென்றார். அப்போது அவர் கண்ட காட்சி, சுற்றிலும் பெண்கள் ஏதோ பேசி சிரிக்க, உமாதேவியார் முருகனை தன் மடியில் இறுக அமர்த்தி பிடித்து கொண்டு ஏதோ வேடிக்கை காட்டி கொண்டிருந்தார். முருகனுக்கோ தன் பக்தன் வேண்டுவது காதில் விழுகிறது. உடனே அன்னையின் மடியிலிருந்து திமிரி எழ முயல்கின்றார். ஆனால் அன்னை பிடித்திருந்த பிடியோ இலகுவதாக தெரியவில்லை.
இதனைக் கண்ட அருணகிரியாருக்கு இது எதனால் என்பது ஞான திருஷ்டியில் தெரிந்துவிட்டது. எல்லாம் சம்பந்தாண்டானின் வேலை. காளி தேவி அன்னை உமாதேவியின் ஒரு அம்சமல்லவா? அதனால் காளி வந்து தரிசனம் தரவில்லை என்றாலும் எப்படியாவது முருகனை வரவிடாமல் தடுத்து விட வேண்டும் என்று வேண்ட, காளியும் உமாதேவியிடம் முருகனை தன் மடியில் சிறிது காலம் வைத்திருக்க வேண்டுகிறாள். முருகனை அன்னையின் பிடியிலிருந்து விடுவிப்பது எப்படி? முருகன் திருவருளால் அவருக்கு ஒரு யோசனை பளிரென்று உதித்தது. முருகன் ஏறி வந்த அவன் வாகனமான மயில் உமாதேவியாரின் அருகில் நின்றபடி கீழே எதையோ கொத்தி தின்று கொண்டிருந்தது. மயிலை கண்டதும் உடனே அந்த மயில் மீது ஒரு இனிய பாடலை இசைத்தார். அந்த இசையை கேட்டதும் மயில் ஆனந்த பரவசமாகி அற்புதமான நடனம் ஒன்றை ஆடியது. மயிலின் இந்த ஆனந்த பரவச நடனத்தைக் கண்டு அங்கிருந்த அனைவரும் உமாதேவியார் உட்பட மெய்மறந்து இன்ப நிலை எய்தினர். மயிலின் அற்புத நடனத்தால் முருகனை பிடித்திருந்த அன்னையின் பிடி நழுவிற்று. அவ்வளவுதான். இதற்குத்தானே காத்து கொண்டிருந்தார் முருகர். அன்னையின் பிடி இலகியதும் உடனே மடியில் இருந்து துள்ளி குதித்து மயிலின் மீது ஏறி நொடியில் திருவண்ணாமலை கோயிலின் ஈசான திசையிலுள்ள தூணிலிருந்து வெளிப்பட்டு அனைவருக்கும் காட்சி அளித்தார். மன்னன் பிரபுதேவன் கந்தவேல் தரிசனம் பெற்று ஆனந்த கூத்தாடினான். முருகன் தோன்றிய அத்தூணை கற்ப கிரகத்தில் அமைத்து அதை சுற்றி ஒரு கோயிலையே கட்டினான் அவன். அந்த கோயில்தான் திருவண்ணாமலை கஷேத்திரத்தில் சிவகங்கை கரையில் 1000 கால் மண்டபத்திற்கு தென் திசையில் கம்பத்திலையனார் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. அன்னையின் மடியிலிருந்து முருகன் துள்ளி குதித்து மயில் மீது தாவி ஏறியவுடன் அருணகிரியார் பாடிய மிக பிரசித்தி பெற்ற பாடல்தான் அதல சேடன் ஆராட அகில மேரு மீதாட அபின காளி தானாட என்று துவங்கும் திருப்புகழ் பாடல். இந்த பாடலில் முருகன் மயில் மீது ஆடி வரும்போது அவருடன் கூட யார் யாரெல்லாம் ஆடி வர வேண்டும் என்று ஒரு நீண்ட பட்டியலை கொடுத்திருக்கிறார். இந்த பாடலை அனுதினமும் பக்தியுடன் பாராயணம் செய்வோர் என்றோ ஒரு நாள் தம் வாழ்நாளில் தம் அகக்கண்ணிலாவது முருகன் தரிசனம் பெறுவர் என்பது பெரும் நம்பிக்கை. இப்படி ஒரு சிறப்பு மிக்க பாடலை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்ப பாடலை பார்க்கலாம். அதல சேட நாராட அகிலமேரு மீதாட அபின காளி தானாட அவளோடன் ரதர வீசி வாதாடும் விடையிலேறு வாராட அருகு பூத வேதாள மவையாட மதுரவாணி தானாட மலரில் வேத நாராட மருவு வானுலோராட மதியாட வனச மாமி ஆராட நெடிய மாமன் ஆராட மயிலு மாடி நீயாடி வரவேணும் கதைவிடாத தோல்வீம நெதிர்கொள் வாலி யாழேறு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காளி பொய்மீள விஜய நேரு தேர்மீது கனக வேத கோடூதி அலைமோதும் உதத்தி மீதிலேசாயு முலக மூடு சீர்பாத உவன மூர்த்தி மாமாயன் மருகோனே உதய தாம மார்பான பிரபுட தேவ மாராஜ நுளமு மாட வாழ்தேவர் பெருமாளே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் அன்னை பராசக்தியும் அவரோடு சேர்ந்து சிவபெருமானும் மற்றும் சரஸ்வதி தேவியும் பிரம்மதேவரும் மகாலட்சுமியும் திருமாலும் சேர்ந்து ஆடி வர முருகரும் கூட சேர்ந்து மயில் மீது ஆடி வர வேண்டும்னு பாடியிருக்காரு. என்ன ஒரு அற்புதமான பாடலுங்க. இந்த பாடலை தினமும் வழிபட்டு வாங்க சொல்லி முருகர் கண்டிப்பா உங்களுக்கும் மயில் மீது வர காட்சியை காண்பிப்பார். கந்தசஷ்டி நாள்ல மற்றும் மகா கந்தசஷ்டி இருக்கிற விரதமான 7 நாட்கள்லையும் இந்த பாடலை சொல்லி பாடி வாங்க. கண்டிப்பா இந்த கந்தசஷ்டி நாள்கள்ல முருகரோட தரிசனம் நிச்சயம் கிடைக்க பெறுவீங்க. நம்பிக்கையோட முருகனை கூப்பிடுங்க. முருகான்னு நீங்க ஒரு தடவை உருகி கூப்பிட்டாலே முருகர் ஓடோடி வருவாருங்க. இந்த பாடலை மனமுருக வேண்டி பாடி வாருங்க. கண்டிப்பா மயில் மீது முருகர் உங்களுக்கு காட்சி கொடுப்பார். கனவுலையோ இல்லை நினைவுலையோ நிஜத்திலேயோ எப்படியாவது உங்களுக்கு முருகர் கண்டிப்பா காட்சி தருவாருங்க. நீங்களே அந்த ஒரு அனுபவத்தை என்கிட்ட சொல்வீங்க.
என்னோட கமெண்ட்ஸில் நீங்களே கண்டிப்பாக பகிர்வீங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.